ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் செகண்ட் லைஃப் அப்படின்ற சைனீஸ் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்த வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சடாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நானே அழுதுட்டுன்னா பார்த்துக்குங்களேன். அந்த மாதிரி ஒரு அம்மா பிள்ளைக்கான கதை தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அப்போவே தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்ன எதிர்க்காதீங்க, உன் புருஷனை எதிர்க்க வேணான்னு. இப்போ செத்து கிடக்காம பாரு. பாத்தியா மினிஸ்டர், நான் சொன்னது கரெக்டு தானே? அவள் ஹஸ்பண்டும் செத்துட்டா, அவள் வயிற்றுல குழந்தை வளருது, அவளை ஒன்றா என் பொண்டாட்டியாக இருக்க சொல்கிறியா, அப்பனா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவள் ஒடியாந்த ஒரே அப்படியே உதச்சி அவனை கொண்டுட்டு இங்கே வந்து இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அப்படியே ஜெயிலில் கட்டுறாங்க. ஜெயிலில் எல்லா பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் காட்டுவாங்க இல்லைங்களா, ஒரு ரவுடி இருப்பா. இங்கே வந்து ஒரு ரவுடி பொம்பளை இருக்கா. அவன் பேர் வந்து ஹேனு. எல்லாருக்கும் பாயிண்ட்டை கேல்குலேட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாயிண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வச்சு அவங்களுக்கு வந்து டாய்லெட் பேப்பரை வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே ஒரு குண்டை வந்து கேட்குறான், எனக்கு 100 பாயிண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு 1 தான் கொடுத்துருக்கீங்க. அந்த பொம்பளைக்கு 10 மட்டும்தான் இருக்குது, ஆனால் 2 கொடுத்துருக்கீங்க. இது என்ன நியாயம்? எனக்கு 2வது கொடுங்க அப்படின்னு கேட்க போட்டு உதன்னு உதைக்கிறாங்கப்பா. அந்த இடத்துல நம்ம அம்மாவும் வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு கட்டினாங்க இல்லையா, புருஷனை இழந்து கொண்டுட்டு அப்புறமா வந்து பிள்ளைக்காக இப்போ ஜெயிலில் வந்து கை குழந்தையோடு இருக்காங்க. அப்படின்றத விட இன்னும் குழந்தையே பிறக்கல, இப்போ தான் வந்திருக்காங்க, நிறமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. இருந்தாலும் ஃபைட்டு போடுறாங்க. எனக்கும் டாய்லெட் பேப்பரும் இவளை அடித்து கொள்ளுங்களே, ஒருத்தனை கொண்டுட்டேன், இவள் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஆளுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்டெல்லாம் தெரியும் போல், மார்ஷல் ஆர்ட்டெல்லாம் பயங்கரமாக போட்டு, அதே போல் மெரிடியன்ஸ் எல்லாம் எங்கெங்கே பாயிண்ட்ஸ் இருக்குது, ஹிடன் மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து கற்று வச்சுருக்கா போல். அப்படியே போட்டுட்டு எல்லாரையும் உதச்சிட்டு இப்போ கடைசியாக இங்கே வந்து என்ன பண்ணுறான்னா, ஏம்மா ஏம்மா அப்படின்ட்டு இருக்க, என்ன நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்ல ஒரே உதங்க அப்படியே உதச்சி அங்கே இருக்க டாய்லெட் பேப்பர்லாம் மேலே பறக்குது. அப்படியே அதை கேட்ச் பிடிச்சிட்டு, எப்பா நான் சரண்டர் ஆயிரம் விட்டுரு அப்படின்னு சொல்ல 2 கையும் பிடிச்சி ஒரே நிமித்து அவங்களுக்கு ஊனாயிருந்து எல்லாமே அப்படியே ரிலீஃப் ஆகி அப்படியே வலியிலேருந்து ஃப்ரீயாவா, எப்பா நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்ததுன்ற அந்த நேரத்தில் வந்து அவளுக்கு இடுப்பு வலி வந்துடுது. எல்லாரும் வந்து இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் தடுக்க, அங்கேருந்து எல்லோரும் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே ஜெயிலே வந்து குழந்தையும் பிறக்க ஆரம்பிக்குது. குழந்தை பிறந்த உடனே அவளுக்கு ஒரே ஃபீலிங்கு, அவனுக்கு வந்து மகன் பிறந்திருக்கான். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி 13 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இங்கே ஒரு ஜிம்மில் வந்து யாரோ வந்து மசாஜ் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே கீழே மசாஜுக்காக வந்திருக்கவனே அட்டாக் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ கட்டுறாங்க, நான் தாங்க ப்ரொட்டகனிஸ்ட்டை, என் அம்மா யாருன்னே தெரியாது, ஆனால் என் பேர் யுகை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வாங்கடா இப்போ சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா பயங்கரமாக சண்டை போடுறான். அப்படியே அவனுக்கும் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியும் போல், அப்படியே பயங்கரமாக அடித்து போட்டு அங்கே அவனுடைய கிளைண்ட் வந்திருக்கான் இல்லையா, அவனை வந்து காப்பாற்றுறாங்க. அந்த நேரத்தில் வந்து இனிமே நீ என்னோட ஆள், பாஸ் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல அப்படியே டைட்டில் கடை போடுறாங்க செகண்ட் லைஃப். அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பாற்றினாலே ஹீரோ அவன் வந்து பெரிய வில்லன் போலங்க. வில்லன்றதோட பிஸ்னஸ் மேனு, ட்ரக் டீலிங்கு அந்த மாதிரியான இது. அதாவது எங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ட்ரக் டீலிங்னாவே எவ்வளோ மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் இவனுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பயங்கரமாக வந்து சரி கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன காப்பாற்றினதுக்காக இந்த சாப்பிடு, நல்ல சாப்பாடு, இனிமேல் நீ வந்து என்னை பாஸ்னு கூப்பிடக்கூடாது, என்னை பிரதர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே யாரையோ வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இவன் பேர் வந்து மிஸ்டர் கோச்மேன் எங்கள் பாஸ் சொல்லிட்டாரு, 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம் உன் மார்கை காலம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்டி கொட்டி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் அடி வாங்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்லை. என் பாஸுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ ஒழுங்காக இல்லைன்னா உன்னை அடித்து கைகாலை உடைப்பேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடின்னு அடித்து அப்படியே வந்து நம்ம பாஸுக்கு ஃபோன் பண்ணா, பாஸ் முடிச்சிட்டான் வேலையை அப்படின்னு சொல்ல எல்லாரும் பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து வாழ்க்கை தொடங்கியிருக்கு. அதாவது கஷ்டப்பட்டு இருந்தான் இந்த பக்கம். அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இங்கே காட்டினாங்க. ஹூகை 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 ஹூகை. அவன் ஃபுல் பேர் வந்து குய். ஓகேங்களா, நம்ம குயினே கூப்பிட்டுக்கலாம். குயின்னு அப்படியே எல்லாருக்கும் வந்து பயங்கரமாக வந்து ட்ரீட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவனுக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாம் உருவாகிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய இது, நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் தான் பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏன்னா அவனுக்கு அதாவது நம்ம ஹீரோவை பிடிக்காதவன் மேலே வந்து ஆசிட் அடிச்சுறாங்க. அதுவும் கண்ணில் ஆசிட் அடித்த உடனே கண்ணு தெரியாமல் போயிடுது, 2 கண்ணும் பிளைண்ட் ஆயிடுது.
என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு யார் பண்ணாங்கன்னு இது தெரிஞ்சே ஆகணும், இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் வெற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என் கண்ணு திரும்ப வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான டென்ஷன். இப்போ தான் வாழ்க்கை சுமூகமாக போச்சு, கஷ்டப்பட்டு எப்படியோ வந்தான், ஆனால் ஹியூகோ வந்து திரும்பவும் பிளைண்ட் ஆகிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. இங்கே வந்து இங்கே சொல்கிறாங்க, இந்த வில்லனே யாருன்னா ஃபஸ்ட்டில் காட்டினாங்க இல்லையா ஒருத்தன் கெட்டவன், அவனுடைய ஃபேமிலி தான் போல், அவனுடைய புள்ள தான் இவன் போல் பாஸ், அதாவது இவன் பேர் சேனுங்க. சேன் உங்கள் அப்பா அதாவது சேன் ஃபேமிலியில் வந்து ஹேனை வந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை ரிலீஸ் ஆகிறா, அவளை கொன்று அவளை பழி வாங்கு அப்படின்னு தான் உங்கள் அப்பா சொல்லிட்டு போனார், அதை வந்து நீ நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு சின்மி அப்படின்னு வச்சுக்கலாம், சின்னுன்னு வச்சுக்கலாம் நம்ம சுருக்கமாக. இவ பேர் நம்ம அம்மா பேர் சின்னு, அம்மானே கூப்பிட்டுக்கலாமே. அப்புறமா இங்கே வராங்க. என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பா யோ குண்டு பொம்பளை இங்கே தான்மா இருக்காங்க, அதாவது நம்ம ஜல்லி நூடுல்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஜல்லி நூடுல்ஸா சாப்பிட்ற பொருளாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சின்ன அதாவது நம்ம அம்மாவுக்கு பிறந்த குழந்த இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து 1 வயசு ஆன உடனே வந்து அவளை வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ இவ சொல்கிறா, ஜல்லி நூடுல்ஸ் வந்து எப்போவுமே வந்து அம்மா அம்மா வேணும்னு அழுது அழுது அவனுடைய இமைகள் எல்லாமே மூடாமே போயிடுச்சு. அதனால சன்லைட் பட்டு பட்டு அவனுக்கு 2 கண்ணுமே தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் அவனை வந்து தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணேன் காப்பாற்றலான்னு, ஆனால் நான் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வரத்துக்குள்ளேயே அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்க. அப்படியே நினச்சி பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் அவள் 1 இயருக்கு அப்புறமா வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள் என் குழந்தைய வந்து பிரிஞ்சு போக முடியாது அப்படின்னு சொல்லி சண்டை போட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அப்படியே தூக்கி 15 வருஷத்துக்கு மேலே ஜெயிலே போட்டுட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலைவிதி, எப்போயாவது கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து கண்ணும் போயிடுச்சு, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் எடுத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல. விடுமா விடுமா எல்லாத்தையும் உன் மேலேயே போட்டுக்குவியா, விடு விடு அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் நெஞ்சம் கற்றுக் கொடுத்த இந்த வித்தியை வச்சு தான் நான் வந்து எல்லாருக்கும் மசாஜ் பண்ணி இந்த டிசிஎம் கிளினிக்கை வந்து கொஞ்சமாவது காப்பாற்றிட்டு இருக்கேன். அதுவும் இதுவும் உன் ப்ராப்பர்ட்டி தான், நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் நீ தானே எனக்கு வாழ்க்கை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குண்டு பொம்பளைன்னு சொல்லியிருக்கா, அதாவது ஹேனை சொல்லிட்டுருக்கா. ஹேன் சொல்லிட்டு இருக்கா சரின்னு சொல்லிட்டு அப்படியே வர இங்கே 2 பேர் வந்திருக்கானுங்க. மிஸ்டர் கோச்மானும் இங்கே ஆக்ஷன் இருக்கான், நம்ம ஹீரோ இங்கே ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது பாஸ் என்ன பண்ணுறாரு அந்த வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு, அது எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னுன்னு ஒருத்தன் கேட்டுட்ருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு பொம்பளையை வச்சுட்டு அடித்து அப்படியே மயக்கம் போட வச்சுட்டு, யாருடா அப்படி பார்க்கலாம், ஐயோ நம்ம தப்பான பொம்பளையை அட்டாக் பண்ணிட்டேன்டா, இங்கே யாருமே காணோம், இந்த பொம்பளை இல்லைடா கொலை சொன்னது அப்படின்னு சொல்ல. அடாடாடா சரி வந்தது வந்துட்டு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அம்மா எங்கடா பார்த்தா அம்மா உஷாராக வந்து மார்ஷல் ஆர்ட்டெல்லாம் தெரியும் இல்லைங்களா, அவளுக்கு நிறைய மருத்துவ படுத்தி தெரியும் போல். இவ வந்து ஒரு டாக்டரு, அது மட்டும் இல்லாமல் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, கூடவே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் கற்றுருக்கா. அதனால் வந்து போட்டு பொலந்து அப்படியே ஏய் என்ன யாரை வந்து அடிக்கா, டேய் மூடுங்கடா அமைதியாக, எங்கே வந்து அதாவது யாருன்னே தெரியாத ஆளை போட்டு அடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஓவராக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சாத்துன்னு பயங்கரமாக நம்ம அம்மா வந்து சாத்திட்ருக்கா. ஐயோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, சரி போய் தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவும் வந்து விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னாச்சுடி, ஐயோ என்னாச்சுடி, ஹேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட. எம்மா யார் என்ன பண்ண சொன்னது, சேன் ஃபேமிலியா, அவனுங்களை வச்சுக்கிறோம் ஒழுங்காக போய் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் போலீஸும் வந்துடுது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஒளிஞ்சிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். நம்ம சேனை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, அவளுக்கு ஒன்றாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இவன் என்ன சொல்கிறான்னா, சேனோ ஜெல்லி நூடுல்ஸை நீ காப்பாற்றி ஆகணும், அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடி ஓகேவா, நீ கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே அமைதியாக இருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம அம்மா பயங்கரமான கோபம் விட்டுருது. அப்படியே பிடிச்ச டேய் நான் தான் கோவத்தில் இருக்கிறேன்னு தெரியுது, திரும்ப வந்து பட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சீக்கிரம் வண்டி ஏறுறா, அந்த அம்மா என்னை வந்து கொன்று போதுடா, உனக்கு 1 மில்லியன் தரேன்டா, காரை ஏறான்னு அடின்னு அடிக்கிறான் நம்ம வில்லன். சேன் பண்ணிக்கிறேன் ஹேனு ஆடாடா ஹேங்கு. அப்புறம் இங்கே வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா, அவன் பிள்ளைய பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே வந்து பின் அப்படின்னு வந்து இருக்கான் இல்லையா, இவன் ஏன்டா அவனை பற்றி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடு, அவன் என்னென்ன எதுன்னு சொல்லிட்டு. ஓ அப்போ தான் புரியுது. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து பிளைண்டாக இருக்கான் இல்லையா, இதை நான் ஷாக்காக வச்சு நம்ம ஹீரோ வந்து நம்ம அம்மாவுடைய பிள்ளையோ உள்ளே போகிறாங்க, அதை வச்சு அவளை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து இவன் மிஷின் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க.
ஏம்மா நீங்கள் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனீங்க, அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தீங்க, உங்கள் புள்ள வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு, அது ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படியே இவளுக்கு பழைய ஞாபகம், சின்ன வயசில் அவள் புள்ளைய வாடா செல்லம் வாடா செல்லம்னு கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி. எவ்வளோ நாளாச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு என் புள்ளைய பார்த்து. உண்மையிலேயே நீதானான்னு கூட எனக்கு தெரியாது. உன் கண்ணும் போனதுக்கு காரணமும் நான் தான். என்ன நினச்சி நினச்சி ஏங்கி தானே நீ உனக்கு கண்ணே இல்லாமல் போச்சு. நான் சாரிடா அப்படின்னு சொல்லியிருக்க. அதெல்லாம் விடுங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. உங்கள் அப்பா நியாயத்துக்காக போராடியே வந்து இறந்துட்டாரு. அதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான். அதனால தானே உன் லைஃப் எல்லாம் போச்சு. இனிமேல் நான் எல்லாத்தையும் உனக்காக வாழ போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாத்தையும் உனக்கு கற்று தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச மார்ஷல் ஆர்ட்ஸு, அதுக்கப்புறமா இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு, அப்படி மொத்தத்தையும் கற்று தர போகிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு இவளை எப்படியாவது கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு இருக்கான். அங்கே கிச்சனுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்க. நம்ம ஹீரோ வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்ருக்க. நம்ம இவ வந்து பயங்கரமாக வந்து காலெல்லாம் தூக்கி போட்டு, ஏய் ஆண்டி அப்படின்னு நான் கூப்பிட்டுக்கிறேன். அம்மான்றது வந்து பேச்சுக்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் பேர் குய், குயினே கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பெரிய பையனாக மாறிட்டேன், ஓகேவா. லியாங், நான் வந்து லியாங் கிடையாது. அதாவது இவன் பேர் வந்து லியாங் ஜியான், ஓகேவா. அதாவது அவன் பையன் பேர் லியாங் ஜியான், அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து லியாங் ஜியானால் குய் அப்படின்னே கூப்பிடுங்க, குயினே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல. நான் உனக்கு தேவையான மருத்துவத்தை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோடைய முதுகில் வச்சுட்டு அவள் பண்ண அவனுக்கு அப்படியே வலித்தாங்களோ அதை வந்து அப்படியே கால்குலேட் பண்ணி கண்ணு தெரியலனாலையோ அந்த சென்ஸை வச்சு இப்போ வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்ல. ஓ நல்லா இருக்கா, ஓகே அடுத்த முறை வந்துடுங்க, என் பையன் சூப்பராக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பிளைண்ட், அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்காக வந்து இவன் வந்து வாங்கியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் எந்த புக்குன்னா அவள் யூஸ் பண்ண படித்த புக்கை வந்து வாங்கி அதில் வந்து கொஞ்சம் கரெக்ஷனெல்லாம் பண்ணி இவனுக்கு கொடுத்துருக்கா. இனி எல்லாத்தையுமே கற்றுக்கணும், ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட மெடியன்ஸ் இருக்குது மனுஷனில். அந்த மெடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதை ஒன்று நான் உனக்கு இப்போதைக்கு 12 மெடியன்ஸை வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சைனீஸ் மெடிசன்ஸ் பற்றியும் நீ வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஓகே ஆண்டி. டேய் எத்தனை முறை சொல்கிறேன் உன்னை, என்னை ஆண்டின்னு கூப்பிட்றான் அம்மானு கூப்பிட்றான்னு. நான் அப்படியே ஹீரோ சமாளிக்க ஆரம்பிக்கிறான். நான் எப்படி உடனே அம்மானு கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் காலம் போகுது. அந்த நேரத்தில் ஒரு ஃபேவர் இவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மெடிசன் இருக்கிறது எல்லாத்தையுமே தெரிய ஆரம்பிக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா இப்போ சூப் வச்சிட்ருக்காங்க, கேஸும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ கேஸை பிடுங்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே ஹீரோ ஸ்டைலாக சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இன்னையோட அந்த கிளவி காலி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கு. எல்லாமே கனவு. என்னடா இப்படி நினச்சிட்ருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க மிஸ்டர் சேன் அப்படின்னு சொல்கிறக்கு. டேய் உனக்கு குயின் தெரியும், என் பேர் குயின் தெரியும், ஏன்டா திரும்ப திரும்ப சேனன்னு போட்டு என்ன விதங்க கீழே உட்காரான்னு சொல்லிட்டு இப்போ இது சிகரெட்டை தூக்கி போட்டால் ஒன்றுமே ஆகலை. அந்த கேள்வி எப்படியோ தப்பிச்சிச்சு, இன்னொரு வாட்டி இதை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்க. கத்தியெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கான். சரி நைட்டாவது போட்டு தரலான்னு. ஆனால் நம்ம பாட்டி நம்ம அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஆனே நீ திரும்பவும் என்னை வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிட்டியா, உன்னை லாக் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு கிளின்னு கிழிச்சு அப்படின்றக்க. இந்த பக்கம் ஆனு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிருக்க. லாக் பண்ணி வச்சுருக்கான். டே என்னடி பண்ணிகிட்ருக்க, உன் புல்லடியாது. யார் இது அப்படின்னு கேட்க, என் புள்ள ஜெல்லி நூடுல்ஸு அப்படின்னு சொல்ல. உண்மையிலே இவன் ஜெல்லி நூடுல்ஸ்ன்னு தெரியுமா உனக்கு? உடனே எப்படி, நான் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டி அவங்க தான் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. இவன் தான், இவனுக்கு கண்ணு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ப மாட்டேங்கிறா. ஆனால் இவனை பார்த்தாவே கொலகார மாதிரி தான் இருக்குது, அதனால இவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல. நீ விட்ரி, இவன் தான் அமைதியாரு. சரிப்பா, நீ எங்கே வளர்ந்த, எந்த ஆர்கனைஸில் வளர்ந்த, எந்த அனாதாசிரமத்தில் வளர்ந்த, கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸ் ரெக்கார்டெல்லாம் நம்ம ஹீரோ ஏற்கனவே படிச்சுட்டான் இல்லையா, அதனால் நான் இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் டவுனில் இருக்கக்கூடிய ஆர்கனைஸில் தான் வளர்ந்தேன் அப்படின்னு. ஓகே, ஆனால் நீ ஏன் திடீர்னு நைட் ஆகுனா கத்துவ, அதுக்கான ரீசன் உனக்கு தெரியணுமே சொல்லு அப்படின்னு சொல்ல. ஐயோ நான் சொல்கிறேங்க, அங்கே நான் ஒழுங்காக தெருநாயை ஒன்று வளர்த்துங்க, அது கொஞ்ச நேரத்தில் செத்து போச்சு. அதே நினச்சி அழுது அங்கே நாய் கத்தும் போதெல்லாம் நாயை நினச்சி எனக்கு அழுகு வந்துடும், நைட்டில் தூக்கம் வராது அப்படின்னு சொல்ல.
அப்படியே வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் நான் இது கற்றுத்தரேன், மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுத்தரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ண திடீர்னு சர்ப்ரைஸாக ஹீரோ அட்டாக் பண்ண. ஹீரோ கொஞ்சம் ஓரளவுக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியும், கண்ணு தெரியலனாலே அந்த சென்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கா. சென்ஸ் பண்ணுறா டே சென்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை வச்சு எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணலாம், சவுண்டை கவனித்து எப்படியெல்லாம் பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்க. டேய் அவன் உன்னை கொல்லுறதுக்கு நோக்கத்தில் தான்டா அவன் இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் சொல்ல, ஏய் அமைதியாக அறி, அவன் என் புள்ளடி, அவன் அவன் அவனை கற்றுத்தரான், அவன் எவ்வளோ ஆனால் அவனுக்கு கண்ணு தெரியாது, அதனால தான் அவன் எந்த வேகத்துக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு தெரியாமல் அவன் பண்ணிகிட்ருக்கான், அமைதியாக அறி, என்னுடைய குழந்தடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுக, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு, டே மூடுறா வாயா ஃபஸ்ட்டு உனக்கு இதுன்றதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் ஹேங் வந்து கூப்பிட்டுருக்கு. எங்கடா கூப்பிட்டு போகிறேன்னா பாத்ரூமுங்க, அவன் கூப்பிட்டு போவேன், உனக்கு தான் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஐயோ இந்த திகாரிக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்புறமா அங்கேயும் வந்து சொல்லிட்டு இருக்கா. நிறைய வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய பார்க்குறேன், இது உண்மையான சைல்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ல, நீ அம்மா பாசத்தில் நீ எல்லாத்தையும் பேசுகிற, ஆனால் நான் உன் உயிருக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாத்ரூம் கூட்டிகிட்டு போனா இல்லையா, அந்த டைமில் நம்ம ஹீரோவோடைய முடியும் நம்ம அம்மாவோடைய முடியும் வந்து ஹேன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கா. எதுக்கு? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது. நம்ம அம்மா வந்து ஹீரோக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டுருக்க. எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டீ போட்டு எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அர்சினிக்கை எப்படியோ கண்டுபிடிச்சி அர்சினிக்கை போட்டு எடுத்துடுறாங்க. அர்சினிக் எவ்வளோ பாய்சன் எல்லாருக்குமே தெரியுங்க. அதை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ஹீரோட எதுவுமே நினைக்காம குடித்தா, இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க. என்ன போட்டிருக்கு இதில் அப்படின்னு சொல்லி, அர்சினிக் அப்படின்னு சொல்லி விடுத்தேன். அடா மோட்ரா எனக்கு தெரியாதா, இது அர்சினிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு ஆங்ஜியான் பவுட்ரு, இது அவ்வளோ பெரிய வெல்ட்டுக்கு தெரியுமா, அடி பாவி, அர்சினிக்குன்ற இதுக்குள்ள கேங்லியான் பவுட்ரு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அந்த நேரத்துலேயே அவள் கூட்டிகிட்டு போயிட்டு, நான் எப்போ ஒன்றாலையும் ஆக்சிடெண்ட்டில் போகலாம், நான் எனக்கு என்ன ஆகுன்னு தெரியல, இங்கே இருக்கக்கூடிய கிளினிக் என்னுடைய சொத்து பத்து எல்லாமே உன் பேரில் மாற்றிருக்கம்பா, இனிமேல் நீ தான் அதுக்கு கார்டியன், நீ தான் அதுக்கு ஓனர் அப்படின்னு கையில் கொடுத்து சைன் பண்ணி கொடுத்த உடனே இவனுக்கு அழுகியாக வந்துடுது. இருந்தாலையும் அதை அடக்கிக்கிட்டு நான் மாறக்கூடாது, என்னுடைய ஆக்டிவிட்டியை மாற்றக்கூடாது, என்னுடைய மிஷின் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இங்கே இது பண்ணிட்டுருக்க. அப்படியே வந்து ஹீரோ வெளியே உக்காந்துட்ருக்கான். இங்கே நம்ம அம்மாவும் வந்து டாக்டரை வந்து பார்த்துட்ருக்கா. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. உங்களுக்கு சிவியரான அல்சைமர் இருக்குங்க, இதை நீங்கள் கம்மியான நேரத்துலேயே பார்த்துருக்கணும், ஆனால் ரொம்ப நாளாக வயசாயிருச்சு, இனிமேல் உங்களை காப்பாற்றவும் முடியாது. இந்த அல்சைமர் வந்து பயங்கரமான அல்சைமர், பழைசெல்லாம் திடீர்னு மறந்துடும், ஆட்களெல்லாம் மறந்துடும், உங்கள் வீடியும் மறந்துடுவீங்க, அந்த மாதிரி நேரத்தில் உங்களை பார்த்துக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோவை காட்ட. ஹீரோ அப்படியே வந்து அங்கே நின்றுட்டுருக்கேன். சரி இவங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் முக்கியம், அதனால் உங்கள் யார் மேலே ஏதாவது இருந்தால் எழுதி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால் எழுதி வச்சுருப்பான். அதெல்லாம் தெரியாமல் இங்கே ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம இந்த அம்மாவை கொல்ல வந்திருக்கோம், ஆனால் வந்து நம்ம யாரும் கொல்லலை, ஆனால் இங்கே வந்து ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கோச்மானும் வந்து சொல்லுவான், ஒரு நாள் உன்னையும் கொன்றுவான் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க. அங்கே ஒரு பொண்ணு வருதுங்க. யார் மணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டாக்டர் வந்து பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் மெடிசன் தெரியும். அது பார்த்தா நம்ம வில்லப்பைய ஆரம்பிச்சிருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரில, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஆச்சு, மாத கணக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாடே அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா அவளை மூந்து பார்க்குற அப்படின்னு சொல்ல, இவன் நல்லவளா தெரியல, அது மட்டும் இல்லாமல் குலவுகரியாக தெரிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு நான் டின்னர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோ வந்து பின்னாடியே தட்டு மாதிரி போயிட்டுருக்கா. இவள் பாத்ரூமில் இருக்கா. போயிட்டு ஹீரோ பாத்ரூமை உடச்சிட்டு கதவை, நீ யார் ஒழுங்கா சொல்லி, எந்த கொலகாரி பாஸ் தானே அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்ல, ஏய் எப்படா கண்டுபிடிச்ச, எனக்கு தெரியாத ரத்த வாசனை, அது மட்டும் இல்லாமல் ரத்த வாசனை மூக்கை தொலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு சென்ஸ் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நீ முடிக்க முடியாததை நான் முடிக்க வந்திருக்கேன், ஒழுங்காக முடித்தா நான் தான் அந்த கேள்வியை கொல்லுவேன், என்னை தவிர வேறு யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன். அம்மா திறந்து பார்த்தா அடிப்பா, ஐயோ இவங்க சின்ன வயசில் பர்ஃபெக்டாக ஆகிட்டாங்க போலே, ஒன்றா வந்த உடனே அப்படின்ட்டு இருக்க. பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் அம்மாவை. இவனை தள்ளி விட்டுட்டு இப்போ தான் புரியுது அம்மாவுக்கு, ஆனால் அம்மா சிலேசுப்பட்டவங்களா போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க.
சரி சரி காப்பாற்றணும்னு நினச்சிட்ட, ஆனால் என்ன உன்னால் கொல்ல முடியாத தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்ருக்க. நம்ம அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. என்ன கொல்லலான்னு வந்த, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என் பையன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் ஹீரோவுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதாவது ஒயிட் ஜிங்ஸாங் கூட அந்த 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 பெட்டியை தள்ளு, இந்த பெட்டியை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் மாற்றி 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 சொல்லி அப்படியே கொஞ்சம் பிளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு பயங்கரமான சண்டை. அதை கதவை உடச்சிக்கிட்டு ஒரு தாடிக்காரன் வரான். என்னம்மா இவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருக்க, கொல்லிட்டு போக வேண்டியதாரு அப்படின்னு சொல்ல, இவன் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, இவனுக்கே கண்ணு தெரியாது, இந்த அம்மா வயசாகி போச்சு அப்படின்ட்டுருக்க. யாருக்குள்ளே வயசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மொத்துன்னு மொத்தி 2 பேரும் பிளாக் பண்ணி அப்படியே வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க இவளுக்கு முடியல, நம்ம அம்மாவுக்கு முடியல. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஏதோ கொடுத்துருக்கா போல், அதாவது பாய்சன் ஏதோ கொடுத்துருக்கா போல், வாயில் திணிச்சிட்டா இல்லையா, அதை நினச்சி அதுக்கப்புறமா இவன் இது பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக வந்து பாய்சன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல நயமாக சொல்லுவான். ஏன் இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மெடிசன்ஸே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ ஹேன் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரிப்போர்ட் கிடச்சா டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி பாத்ரூம் போய்ட்டு வரேன், கொஞ்ச நேரம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் போகிறா. ரிப்போர்ட் வந்து கைக்கு வரணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்தில் ரிப்போர்ட் வந்து வந்திருக்குங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ பார்த்தா என்ன சொன்னேன் பயாலஜிக்கல் சன் தானே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஆமாம் உண்மையிலேயே என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷமாக வந்து சொல்லியிருப்பான். ஆனால் உண்மையிலேயே ஹீரோ வந்து பயாலஜிக்கல் சன்னாகவே இருந்திருக்க மாட்டான். நாட் மேட்ச்ட் ஃபார் யுவர் ஹேர் டிஎன்ஏ அப்படின்னு வந்திருக்கும். அதெல்லாம் மறைச்சிட்டு இவன் வந்து உண்மையிலே இவன் என் சன் மாதிரி தான் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஆனால் இப்போ ஏதோ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான், ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ மொத்தமாகவே மறந்து போச்சுங்க. இவளுக்கு அல்சிமர் இருக்குது அம்மாவுக்கு. அம்மா எங்கே போய்ட்டுருக்கீங்க, அம்மானு சொல்ல மாட்டான், ஆண்டின்னு தான் சொல்கிறான். சரி அம்மானே சொல்லி நம்ம அம்மாவுக்கு வந்து எங்கே போகிறீங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு வீடா, யார் நீ, யார் நீ, ஜெல்லி நூடுல்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. அந்த நேரத்தில் நான் ஜெல்லி நூடுல்ஸை பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் ஹீரோக்கும் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம ஹீரோவை கட்டி போட்டு கொண்டு வந்துட்டாங்கப்பா நம்ம வில்லனுங்க கட்டி போட்டு கொண்டு வந்துட்டு பயங்கரமாக வந்து அடின்னு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவையும் கொண்டு வந்திருக்காங்க. ஒழுங்காக அந்த நேரத்தில் அவனுக்கு ஞாபகமும் வந்துடுது. ஒழுங்கா யூகியை விட்டுருங்க, என் சன்னை விட்டுருங்க, இல்லைன்னா உங்களை போட்டு தள்ளி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான மாஸ் காட்டுறாங்க. அம்மா வந்து யாரு சாமி இது, பொம்பளையா இல்லை ராட்சசியா, சரி விட்டுருங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட. ஆனால் அந்த அசந்த நேரத்தில் அம்மாவை அடிச்சிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. குத்துரா அப்படின்றாங்க. ஏன்னா இவன் உண்மையாலே உன் பையன் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இவனுக்கு குத்த மனசு வரல. நீங்கள் என்னுடைய பாஸ்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, அவர் விட்டுருவார், நான் உங்களை கொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி லைட்டாக வச்சுக்கிட்டு மிரட்டிட்டு தான் இருப்பான். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னா ஒரே நெட்டு நம்ம வெள்ளை பையன் பின்னாடி இருந்து தள்ளுவான். அப்படியே போய் நம்ம அம்மாவுக்கும் குத்திக்கும். என்ன தைரியம் இருந்தால் என் பையனை நீ ஃபோர்ஸ் பண்ணி என்னை கொல்ல வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பின்னு வந்துடுறான். பின்னை வந்து பயங்கரமாக அடித்து போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோவையும் பயங்கரமாக அடித்து போட்டு நம்ம அம்மாவை குழிக்குள்ளே தள்ளி குழியிலேருந்து அப்படியே போட்டு பயங்கரமாக வந்து புதைச்சிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல ஹீரோக்கு. பாஸ் விட்டுருங்க பாஸ் அப்படின்னு கதறான். ஆனால் விட மாட்டேங்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ வந்து பயங்கரமான என்னுடைய சபார்டினேட், உன்னுடைய கண்ணை குணப்படுத்துறது என்னுடைய வேலை, ஜெர்மன் டாக்டரை வந்து நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னும் பயங்கரமாக வந்து நம்ம வில்லனை வந்து தாக்குன்னு தாக்குறான். ஆனால் முடியல, அவனையும் அடித்து போட்டு கிளம்புறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே காரில் போயிட்டுருக்கான். கொஞ்சம் நேரத்தை பார்த்து இதெல்லாம் தப்பு, இது என்னுடைய செகண்ட் லைஃப், எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முடியாந்து என்ன பண்ணுறான்னா அங்கே எங்கேயோ தேடி அப்படி இப்படி கண்டுபிடிச்சி புதைச்ச இடத்த நோண்டி கையெல்லாம் ரத்தமாயிருது. அது மட்டும் இல்லாமல் கத்துன்னு கத்துறான். என்ன பண்ணுறது எங்கேயும் இல்லையே, எங்கே போனாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்கான். ஹீரோ அப்படியே சோகத்தில், அம்மா இறந்த சோகத்தில் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு, நான் ரொம்ப வெறியாக தப்பு பண்ணிட்டேன், எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த அம்மா,
அது மட்டும் இல்லாமல் தன் பையனும் சொல்லிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டிலேருந்து எவ்வளோ பாசம் காட்டினாங்க. எனக்குன்னு சொந்தமாக அம்மா கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக ஒரே ஒரு விஷயம் கூட அம்மா பாசம் இல்லாத எனக்கு எவ்வளோ பெரிய அம்மா பாசத்தை கொடுத்த கடவுள், உடனே என்னுடைய தப்பால் நான் என் அம்மாவை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுன்னு அழுகிறான். என்னதான் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சாலையும் அம்மாவுக்கு முன்னாடி பாசத்துக்கு முன்னாடி எந்த ஒரு வில்லனாக இருந்தாலையும் மொத்தமாக மனசு இறங்கிடுவான். அதுக்கப்புறமா வந்து போலீஸுக்கும் வந்து பயங்கரமாக வந்து தகவல் கொடுத்துருக்கான் வில்லன். அதாவது அரெஸ்ட் பண்ண சொல்லி அவன் கத்தியை எடுத்து குத்த போகும்போது இது ஒன்றாலே அந்த நேரத்தில் அம்மா வந்துடுறாங்க. யார் என்ன தப்பான விஷயம் சொன்னேன், என் புள்ள என்ன கொள்றானா, நான் இங்கே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா குரல் கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியாகவும் இருக்குது. எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம ஹியூகி வந்து ஏய் ஏதோ காட்டிட்டு சார் நீங்களா அப்படி அமைதியாக போ அப்படின்னு சொல்லி அனுப்ப அந்த நேரத்தில் தான் புரியுது. அப்போது நம்ம யூகை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் பின்னு வந்து ஏதோ கார்டை கேட்டால் யூகி கிட்டே இருந்தால் எடுத்து காட்டுறான். ஆனால் யூகிக்கே தெரியல என்ன கார்டு எடுத்து காட்டினா நம்ம பின்னுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பின்னு ஒரு போலீஸ் அதிகாரிங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம பயங்கரமாக வந்து இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான். இவளுக்கு பயங்கரமான அல்சைமர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவளுடைய பையன் ஓகேவா, இவனுடைய பையன் வந்து ஏற்கனவே செத்துட்டாங்க. ஆனால் நீ அந்த நேரத்தில் வந்து நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நீ ரொம்பவே நல்லவன் ஓகேவா. இவங்க கூட சேர்ந்து ஒரு சில மாதம்தான் ஆகுது. ஆனால் அவனுக்கே நீ இவ்வளோ ஆழ்மையாக இருக்கே. ஃபர்ஸ்ட்டு எப்படி உங்கள் அம்மா இல்லைனாலும் இப்போதைக்கு உங்கள் அம்மா தான். நீ 2 முறை அவங்கள கொல்ல பார்த்த. ஆனால் நான் யாரு காப்பாற்றுனேன், நான் தாண்டா மினிஸ்ட்ரு, இந்த ஊருக்கே போலீஸு ஹெட் கான்ஸ்டபிள் மாதிரி அப்படின்னு சொல்லி நீ தாண்டா உண்மையான செயலுன்னு சொல்லி ரிப்போர்ட் எடுத்து வச்சா இவனுக்கே ஷாக்கு. ரிப்போர்ட்டில் நாட் மேட்ச்டு பை யுவர் டிஎன்ஏ, இட் இஸ் நாட் யுவர் சைல்டு அப்படின்னு வந்திருக்கு. அதெல்லாம் விடு. நீ அவங்க புள்ள இல்லையோ அந்த அம்மா உன்னை மொத்தமாகவே அம்மான்னு நினச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அந்த நேரத்தில் திரும்பவும் அந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் மறந்து என்ன சார் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜெல்லி நூடுல்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. நான் உண்மையிலே ஒரு கதை சொல்லட்டுமா. இவங்களுடைய புருஷன் இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிஐடிலேயும் வந்து பொதுவாக வந்து இங்கே வந்து 2-3 வேலையை பார்ப்பாங்க. இவங்க பெரிய டாக்குமெண்ட்ஸு. அதனால வந்து பயங்கரமாக வந்து நீ வந்து குழப்பிட்டுருக்க. நல்ல ஒரு அம்மா கிடச்சிருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அந்த அம்மாவுக்கு நடந்த கொடுமை எவ்வளோ தெரியுமா. கொஞ்ச நாள்லேயே, அதாவது கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே புருஷனை இழந்துட்டாங்க. புருஷனை இழந்த காரணமான அவனே வந்து எனக்கு நீ பொண்டாட்டியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ கோவம் வரும். அந்த விஷயம்லாம் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல, அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி உங்களுடைய ரிவெஞ்ச் இப்போ என்னுடைய ரிவெஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாஸ்கிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த பொம்பளையை விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் பண்ணது மிகப்பெரிய கொடுமை. அதனால் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நம்ம ஹீரோவை வந்து அங்கே இருக்கக்கூடிய பாடி கேட்டு பயங்கரமாக போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வில்லியும் வந்துடுறா. அதாவது நம்ம வில்லி வந்து பயங்கரமாக அடிக்கிறா. ஏற்கனவே ஹீரோக்கிட்ட அடி வாங்கிட்டு போனோம் இல்லையா, அதனால் வந்து பயங்கரமாக வந்து காயப்பட்டுட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் 2 தாடிக்காரனுங்களும் சரி அவளும் சரி நம்ம ஹீரோவை வளைச்சிட்றாங்க. ஹீரோவுக்கு சவுண்டு தான் கொஞ்சம் பிரச்சனை. சவுண்டு வந்து இது ஒன்றா அடின்னு அடிச்சிடுவாங்க. ஆனால் இவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவனுக்கு கண்ணு தெரியல, சவுண்டை வச்சு தான் சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் தண்டி விட்டு தண்ணியில் கரண்ட் ஷாக்கை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாள். அதாவது நம்ம பின்னுக்கிட்ட வந்து சொல்லியிருப்பா, எங்கள் அம்மா, இப்போ எங்கள் அம்மானே நான் கூப்பிட்டுக்கிறேன் ஓகேவா, நீங்கள் இவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிடுங்க, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பின்னுக்கிட்டையும் சொல்லியிருப்பான். சரி என்னென்னா பண்ணு, ஆனால் உனக்கு தண்டனை கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி இவங்கள அழகாக ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம அப்படியே இங்கே கட் பண்ண 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவை அடித்து பேக்கில் போட்டு காற்றை நிரப்பி கார்பன் டை ஆக்சைடு காற்றை ஃபுல்லாக நிரப்பி அவனை கொன்றுவோம், மொத்தமாக காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நம்ம அம்மாவும் வந்து அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம அம்மா என்ன பண்ணுதுன்னா அங்கேருந்து போலீஸை அடித்து போட்டு காரை தூக்கிட்டு வந்துருச்சு. பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு போல். அதே போல் இங்கே எல்லாரையும் தூக்கிட்டு என் புள்ள எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இங்கே வில்லனோட வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான கத்தியாத்துல வந்து ஒரே வீசு
"ஏய் ஒழுங்கா விட்டுருங்க, இல்லைனா என் புள்ள எங்கன்னு சொல்லுங்க, இல்லைனா உங்களை கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வெறியில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம அம்மா வந்து எங்கே என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டு என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம அம்மாவும் அவங்கள அடித்து போட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. "நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இங்கேருந்து கிளம்புங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து பயங்கரமாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, "நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரே குத்து குத்தி அப்படியே கொன்னுடுறா. கொன்னுட்டு உடனே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், "நீங்கள் கிளம்புங்க, இங்கேருந்து அவங்க உயிருக்கு ஆபத்து" அப்படின்னு சொல்லிட்டு "ஜெல்லி நூடுல்ஸ் கிளம்பு" அப்படின்னு சொல்ல திடீர்னு அவளுடைய ஞாபகம் எல்லாமே மறந்துடுது. மறந்த உடனே "எங்கே என் ஜெல்லி நூடுல்ஸ், எங்கே என் ஜெல்லி நூடுல்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படியே தேடிட்டு வர்றா. அப்படியே ஹீரோவும் தடுமாறி வந்துட்டுருக்கா. 2 பேரும் கையை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிச்சா இப்போ ஹீரோவையும் நம்ம அம்மாவையும் வந்து மாற்றி 2 வில்லங்களும் வந்து திரும்பவும் வந்து கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வி விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லி அங்கேருந்து எப்படியோ சண்டை போட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க, "என்னுடைய ஜெல்லி நூடுல்ஸ் எங்கே பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப ஹீரோக்கிட்ட கேட்க, நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான கோவம். இவங்கள இவ்வளோ இது நீட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வந்து போகுது அம்மாவுக்கு நினைவு, அதாவது அல்சைமருக்கு வச்சு ஞாபகங்கள் வந்து போகுது. இருந்தாலும் அம்மாவை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணனா திரும்பவும் அவன் கண்ணு தெரியலனாலையும் அப்படியே எழுந்து நிற்கிறான். அம்மாவுக்கு திரும்பவும் ஞாபகம் வந்து அம்மா வந்து அவனை அடிக்கிறதுக்காக உதவுறாங்க. அப்படியே வந்து அங்கே இருக்கக்கூடிய கத்தியை எடுக்க அம்மா வந்து அவனுடைய முதுகு பின்னாடி நின்றுக்கிட்டு அவனுடைய ஒரு கைகளை வந்து ப்ரெஷர் பாயிண்ட் மூலமாக எல்லாத்தையுமே வந்து இதை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. "அம்மா நான் இதை பார்த்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து முடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேரும் சேர்ந்து மாற்றி மாற்றி பயங்கரமான சண்டைங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நம்ம அம்மா அப்படியே மாஸாக அந்த தீயில இருந்து அப்படியே எழுந்து அப்படியே அந்த ஒரு மாஸ் காட்டுவாங்க பாருங்கள், அப்படியே ஒரு நல்ல சீனு. அந்த நேரத்தில் அப்படியே அவங்க அம்மா வந்து உக்காந்துட்டு அப்படியே கையெல்லாம் பார்த்துட்டு ஜெல்லி நூடுல்ஸ்" அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்லுவா, "என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ஜெல்லி நூடுல்ஸ் ஏற்கனவே செத்துட்டான். அதை கொன்னதும் என்னுடைய பாஸ் தான். ஆனால் நான் கொன்னலை, நான் வரத்துக்கு முன்னாடியே வந்து உங்கள் பையனை கண்டுபிடிச்சி கொன்னுட்டான். அது எனக்கு தெரியும். ஆனால் அதனால மட்டும் நான் உங்ககிட்ட வரலை. என்னுடைய பாஸ் சொல்லி மட்டும்தான் வந்தேன். ஆனால் நான் உண்மையிலேயே உங்கள் ஜெல்லி நூடுல்ஸாகவே இருக்க தான் விரும்புகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கதறுன்னு கதறான். நம்ம வில்லனையும் போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கைதும் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவனும் அந்த கேங்கில் இருந்தவன் தானே. அதனால் நம்ம அம்மாவுக்கு அவன் சொன்னது எல்லாமே மறந்துடுச்சு. இப்போதைக்கு ரீசெண்டாக இவன் தான் ஜெல்லி நூடுல்ஸ், அதாவது அவனுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனுடைய பேரையும் போட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது ஜெல்லி நூடுல்ஸுன்றது பட்ட பேருங்க. நம்ம ஹீரோ வந்து அதாவது ஃபேங் ஃபேமிலியில் ஃபேங்லின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் பேச விட்றீங்களா பின் அப்படின்னு சொல்ல, "சரி 5 நிமிஷம் பேச விடுங்க" அப்படின்னு சொல்லுங்க. இவங்க பேர் நிக்நேம் வந்து குஹி. இவனுக்கு 3 மாதம் வந்து 3 மாதன்றதை விட 3 இயர் வந்து சிறை தண்டனை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவன் அப்ரூவ் ஆனவாசி மட்டும்தான் இந்த 3 இயர், இல்லைனா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹேங் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம அம்மாவுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கா. கொஞ்சம் அல்சைமரும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து கரெக்டான டேட்டும் மாற்றுறாங்க. மாற்றிட்ட உடனே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யாருக்கோ கால் பண்ணுறாங்க, மேங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம ஹீரோக்கிட்ட வந்து பயங்கரமாக கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் வந்து பயங்கரமாக சொல்லி அப்படியே முடிக்கிறாங்க. "நான் இனிமேல் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த மூவி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.